ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா vlogs. ஸோ தேர்ஸ்டே ஏர்லி மார்னிங் இன்னும் வீடியோ கூட இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தான் ஆக போகுது. ஸோ இவ்வளோ காலையில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூவி ஷூட்டிங்க்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மல் டைமில் ஒரு 6:30க்கு அலாரம் வச்சா கூட ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். பட் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலைன்னும் போது அப்படியே டக்குன்னு அலாரத்துக்கு முன்னாடி நான் ஷார்ப்பாக ஒரு 4:30க்கே எழுந்துட்டேன், அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ எழுந்து ஓரளவு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போரூர் தான் நம்ம ஷூட்டிங் நடக்கிற ஏரியா, அங்கே தான் போக போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமாக நான் ஸோ நிறைய யூஸ் பண்ணுறேன்ல, எனக்கே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் வந்துடும். ஸோ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்க்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம லக்கேஜ் பேக் பண்ணிட்டோம். அக்கா வண்டி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இங்கே காலையில் எடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா மொத்தம் 8 வீடு இல்லையா. ஸோ எல்லோரும் வண்டி நிறுத்திடுவாங்க பின்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். ரோட்டில் ஒரு கடை கூட திறக்கல. பரவாயில்ல, இந்த டைமுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அடி போகிறதுக்கு 5 நிமிஷமா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. போரூர்லாம் அப்படியே மாறி போயிருக்கு. நாங்கள் எப்போ அபிடையில் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி அபிடையில் ஷூட் பண்ணப்போ இந்த சைடு வந்தோம். ஃபுல்லாக ரோடெல்லாம் ரொம்ப மாற்றிட்டு இருக்காங்க, வேலை நடக்குது போல். பிரிட்ஜா மெட்ரோவா கட்டுறது? பிரிட்ஜு தானே, மெட்ரோ கட்டுறாங்களா பிரிட்ஜா? பிரிட்ஜு கட்டுறாங்க. மணி 6:10 தான் ஆகுது. 6:30க்கு தான் வர சொன்னாங்க. ஸோ நம்ம முன்னாடியே வந்துட்டோம். நாங்கள் எப்போவுமே முன்னாடியே போயிடுவோம். ஐயோ என் மண்ணெல்லாம் மண்ணாகுது. ஸோ காலையில் எதுவுமே சாப்பிட்லையா, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அப்புறம் போகலாம். இன்னைக்கு டேயில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிற ஐட்டம் அத்தி ஜூஸ். ஹெல்த்தியான ஜூஸ், ஐஸ் இருக்கா, லைட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா டிஆர் கார்டன் போரூரில் இருக்குது. ஸோ நம்ம டி ராஜேந்திரன் சார் இருக்கார் இல்லையா, அவங்களோட இடம் தான் இது. ஃபுல்லாக ஷூட்டிங் கார்டே சூப்பராக செட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். ஆனால் இது ஃபுல்லாக வீடாக இருக்கணும். ஷூட்டிங் ஹவுஸ். நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு, ஆனால் இங்கே வீடாக இருக்குது, பேசாமல் நம்ம வாடகைக்கு வந்துடலாமா? பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் வந்து ஷூட்டிங் வீடியோ ஏரியா. நல்லா இருக்கு, மேலெல்லாம் அப்படியே கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போகலாம். போயிட்டு யார் மேனேஜர் காண்டாக்ட் பண்ணி அப்புறம் நம்ம ரெடி ஆகணும். ஸோ ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துட்டானும், பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டா. ஸோ இது ஃபுல்லாகவே ஷூட்டிங் பிளேஸா? என்ன பார்லேஜிக்கு வேறு பேர் போட்டிருக்கு மக்களே. இங்கே ஃபுல்லாகவே வீடு, கடை இருக்குது. ரிப்பன் கடை எடுத்துடலாமா? ரிப்பன் வாங்கலாம், காசு ரிப்பன் வாங்கலாம். கடைலாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நைஸ் பிளேஸ். பாத்திர கடை, பாத்திரம் வாங்கலாமா, சேலை வாங்கலாமா? ஃபைனலி ரெடி ஆகிட்டு என்னோட ஃபேவரட் காஸ்டியூம்ல. ஹாய். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இவங்க கூட தான் ஆக்ட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக கேங் மாதிரி. நீங்கள் என்ன சொல்லுங்க? தலையில அப்படின்னு நீங்களும் என் ஃபேனு. குச்சி பாடாமான உங்களுக்கு தெரியுமே, கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். அக்கா நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்க.
ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு ஷார்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு அண்ணாவை காட்டுவோம் பாருங்கள். அவரை நீங்கள் அங்காடி தெரு மூவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு ரிஜிஸ்டர் ஆனது அந்த அண்ணா தான். ஸோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம விஜயகாந்த் ஐயா வந்து இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு அங்கே உள்ள ஒரு சிலர் வந்து கானா சாங் ஐயாக்காண்டி பாடியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இறைவனவன் தூங்கியதால் எவன் உன்னை அழைத்தானோ, இறைவனவன் தூங்கியதால். ஸோ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே எந்த வீடியோவுமே எடுக்கலை. அப்படியே ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக எல்லாம் முடிஞ்சிட்டு நைட்டு நம்ம டேரக்டர் எழில் சார் கூடயும் டேரக்டர் தர்மா சார் கூடயும் அதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்திருந்தார். அவர் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இது தான். பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வீடியோ அடுத்த வருஷம்தான் வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷம் வந்து எல்லா வளமும் நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இவ்வளோ தூரம் வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.